அன்னைக்கு ஒரு நாள் எதிர்ச்சியா என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, மச்சான் சிவராத்திரி வருதுடா, என்னடா பிளான் அப்படின்னு கேட்டான். மச்சான் எனக்கு எந்த பிளானும் இல்லை, நீ வேணா கிளம்பி கிளம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துரு மச்சான், நம்ம அங்கே பிளானை போட்டு கிளம்பிடலாம் அப்படின்னோம். சரி நானும் பேக்கெல்லாம் தூக்கிட்டு கிளம்பக்கம் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கே நாங்கள் போட்ட பிளான் தாங்க இல்லை சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நடராஜர் ஆடின பரதநாட்டியம் டான்ஸ் ரொம்ப ஃபேமஸுங்க. அங்கே இருக்கவங்களுக்கும் இந்த பரதநாட்டிய டான்ஸ்லாம் நிறைய பேர் ஆடுவாங்க. சரி ஓகே நாங்களும் பஸ்ஸு டிக்கெட் போட்டு அங்கே போய் கிளம்பிட்டோம். அங்கே பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எங்கள் டான்ஸை பார்க்க வாங்க அப்படின்னு இன்வைட் பண்ணிட்டாங்க. சரி ஓகேன்ட்டு அவங்க டான்ஸை நாங்கள் போய் பார்த்துட்டு அங்கே ஒரு அட்டண்டன்ஸை போட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு அவங்க டான்ஸை ரிலாக்ஸாக உட்காந்து பார்த்தவங்க கொஞ்ச நேரம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, பரதநாட்டிய டான்ஸ் வேற லெவலுங்க. சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா 4 கோபுரம் இருக்குங்க. அதில் ஒரு கோபுரம் வழியாக நாங்கள் என்ட்ரியை போட்டு அப்படியே ஒரு பட்டையை போட்டு அப்புறமா ஒரு செல்ஃபியை போட்டு அங்கே இருக்க சிற்பங்கள் சிலைகள்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக கோயிலை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் போட்டுட்டு இருந்தோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயே நிறைய பிரசாதம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், புளியோதரை, ஃப்ரூட் சாலடு, அது மாதிரி நிறைய பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் புளியோதரை தாங்க ஹைலைட்டு. நானும் என் ஃப்ரெண்டு புளியோதரையை பல வாட்டி வாங்கி மாறு வேஷத்துலலாம் போய் வாங்கி சாப்பிட்டோங்க. அதில் ஃபுல்லாக பசி ஆறிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே கோயில் ஓரத்தில் குளத்துல நாங்கள் ஒரு தியானத்தை போட்டு மெடிடேஷன்லாம் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆனவங்க. கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவும் இருக்க முடியாது, ஆனால் நீங்கள் கண்குள்ளே நல்லா தரிசனம் பண்ணலாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா சிவராத்திரிக்கு நடந்த 6 பூஜையும் அட்டன் பண்ணி நல்லா சாமியை பார்த்து வேண்டிட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அங்கேயே வந்து உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோங்க. நைட்டு ஃபுல்லாக சிவராத்திரிக்கு முழிச்சிட்டு இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தாங்க நாங்கள் இந்த பிளானை போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளேயே பரதநாட்டிய டான்ஸில் வேறு ஆடினாங்க. அதையும் என்டர்டெயின் பண்ணி ஜாலியாக பார்த்துட்டு இருந்தாங்க உட்காந்து. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு வெளியில் நாங்கள் என்னென்ன சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளேயே பெரிய கேட்டில் ஃபார்ம் இருந்துச்சுங்க. கேட்டில் ஃபார்ம்னா நிறைய மாடு காளை எல்லாம் அந்த கோயில் நிர்வாகமே வளர்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு போயிட்டு நாங்கள் ஃபுட்லாம் ஃபீட் பண்ணோம். அதெல்லாம் அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.